வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். குட் ஈவினிங். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்ல அதெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க சார். வெயிட் பண்ணுங்க. குட் ஈவினிங் சந்திரமௌலி சார். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாதன் சார், ராஜு சார், குட் ஈவினிங், வணக்கம். ஆடியோ வீடியோல எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். ஏதாவது இஷ்யூ இருந்தா ப்ளீஸ் போடுங்க. ஸோ 70 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் 1 மினிட் வெயிட் பண்ணலாம். குட் ஈவினிங் ராஜகணபதி சார், கனகா சபாபதி சார், குட் ஈவினிங் சார், ராமநாதன் சார். ஓகே, ஸோ வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ இந்த வெபினார்ல கலந்துக்கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் மாரியப்பன் சார், வைஸ் பிரசிடென்ட் மீனாட்சி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ சார் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் மேடம், கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஆப்டோடாக்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த தமிழ் வெபினார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் இரு அமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். முதற்கண் இதற்கு முன்னெடுத்து ஃபாலோ செய்து இன்றைய நிகழ்ச்சி சிறப்புற நடத்த உதவியாக இருந்து கொண்டிருக்கும் சிஏ ஸ்ரீ ரம்யா ஸ்ரீ மேடத்துக்கு முதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எனக்கு என்ன பயன்னா, நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்னாச்சும் லிங்க்ல வரணும் அப்படின்னு ஆசை. அவங்க முகத்துல சந்தோஷம் தெரியுது சார், ரம்யா மேடம் முகத்துல. நம்ம மெம்பர்ஸ் நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒன்ஸ் அகேன் தேங்க் டு ஆல். அண்ட் ஆப்டோடாக்ஸ் நான் குருநானி சாரை டெல்லியில லாஸ்ட் ஜனவரியில மீட் பண்ணேன். அப்போ நான் ஒரு கொஸ்டின் பண்ணேன், எப்படி சார் எங்களுக்குலாம் இதை ஃப்ரீயா ஆப்ரேட் பண்ண கொடுப்பீங்க, வாட் இஸ் பெனிஃபிட் டு யூ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒரு கேட்டேன், அதுக்கு சார் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தை மேடம் அவங்க ஆப்டோடாக்ஸ் பார்க்கும்போது சொல்லுவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வெரி அருமையான ஒரு ஆப்டோடாக்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆப்ஷன். இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இப்ப நிறைய புதுசா ஃபைலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை பத்தி நம்ம ஆப்டோடாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம வைஸ் பிரசிடென்ட் மீனாட்சி சுந்தரம் சார் அவரை பேசி ஃபர்தரா டயத்தை வேஸ்ட் பண்ணாம மேடம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கியூஆர்எம்பி அண்ட் லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் அதை பத்திலாம் பேசியிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க் டு ஆல். கண்டினியூ டு ஹேண்ட் ஓவர் டு மிஸ்டர் விபி, வைஸ் பிரசிடென்ட் மீனாட்சி சார். சார் உங்க ஆடியோ கேட்கல சார். எல்லாருக்கும் வணக்கங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த ஆப்டோடாக்ஸோட டேலி சேகர் சாரோட மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். அப்போ ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போர்ட்டல்ல தான் நான் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மீட்டிங் அட்டன் பண்ண அன்னைக்கே நான் இனி இந்த மாசத்தை இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டோடாக்ஸ் எல்லா கிளைண்ட்ஸையும் ஆட் பண்ணேங்க. ஆட் பண்ணிட்டு
ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம போர்ட்டல்ல இருந்து போகும்போது ஒரு 15 கிளிக் பண்ணா மட்டும்தான் ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியுது. ஆனா அதுவே வந்து ஆஃப்டர் டேக்ஸ் மூலியமா போனா 5 to 6 கிளிக்ஸ்ல வந்து நம்மளால ஃபைல் பண்ண முடியுது. 50% ஆஃப் டைம் கன்சம்ஷன்ல நம்மளால ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியுதுங்க. இதை வந்து நம்ம மேடம் வந்து இப்போ இந்த கிளாஸ் அவங்க எடுக்கட்டும், இடையில வந்து நான் வந்து லைவா வந்து ஒரு 2 ரிட்டர்ன் வந்து நான் உள்ள வந்து எப்படி வருது என்ன பண்றேன் அப்படிங்கறத வந்து நான் லைவா வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஹேண்டட் ஓவர் டு ரம்யா மேடம். தேங்க்யூ. Thank you, sir. Okay, thank you, sir. Madam, please proceed, madam. Thank you, sir. Please, you can proceed. இன்னியோட டாபிக் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. ஸோ பேசிக்லி நான் வந்து இன்னைக்கு பட்ஜெட்ல என்னெல்லாம் மாற்றங்கள் ஆயிருக்கோ, அதுக்கப்புறம் QRMP பத்தி அண்ட் அப்புறம் லேட்டஸ்டா வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ரூலிங்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுது நம்புறேன். ஸ்கிரீன் ஆடியோ வீடியோ எல்லாமே சரியா இருக்கா சார்? மேடம் கிளியரா இருக்கு மேடம். ஓகே ஓகே சார். சோ இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் QRMP ஸ்கீம், நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ரூலிங்ஸ், அண்ட் கடைசியா நம்ம வந்து பட்ஜெட்ல என்னெல்லாம் ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களோ அதை பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து QRMP ஸ்கீம். சோ basic question, what is QRMP scheme? So QRMP scheme வந்து quarterly returns, monthly payment. So இதுல வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஸ்கீம். இது வந்து கம்பல்சரி இல்ல, இது ஆப்ஷனலான ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல வந்து GSTR 1 GSTR 3B நீங்க வந்து குவார்டர்லி ஃபைல் பண்ணலாம். சோ இப்போ வரைக்கும் GSTR 1 மட்டும் குவார்டர்லி இருந்தா, 3B மந்த்லி இருந்ததுல. ஆனா இங்க QRMP ஸ்கீம்ல போத் GSTR 1 and 3B வந்து குவார்டர்லி. ஆனா பேமெண்ட் மட்டும் PMT6ல நீங்க வந்து மந்த்லி பேசிஸ்ல பண்ணணும். சோ இங்க வந்து நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது வந்து PMT6ல இருக்கிறது ஆக்சுவல் பேமெண்ட் கிடையாது, வெறும் டெபாசிட் தான். இப்போ நீங்க நோட்டிபிகேஷன் 84ல பாத்தீங்கன்னா அது டெபாசிட் தான் சொல்லுவாங்க PMT6ல, அது பேமெண்ட் இல்ல. பேமெண்ட் எப்போ நடக்கும்? பேமெண்ட் வந்து நீங்க GSTR 3B குவார்டர்லி ஃபைல் பண்ணுவீங்கல்ல, சோ அப்போ வந்து நீங்க செட் ஆஃப் பண்ணுவீங்க. உங்களோட கிரெடிட் எல்லாமே பார்த்துட்டு இங்க கேஷ் லெட்ஜர்ல என்ன இருக்கோ அதை செட் ஆஃப் பண்ணுவீங்க. சோ அப்போதான் பேமெண்ட் நடக்கும். PMT6ல நீங்க பண்றது வந்து இஸ் டெபாசிட் ஆஃப் டாக்ஸஸ். சோ இதுதான் டெக்னிக்கல் டிஃபரன்ஸ். சோ PMT6ல நீங்க வெறும் டெபாசிட் தான் பண்ணுவீங்க, பேமெண்ட் வந்து 3Bல குவார்டர்லியா தான் நடக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து who can avail QRMP scheme? யாரெல்லாம் QRMP ஸ்கீமுக்கு போலாம்? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரசன்டேஷன்ல வந்து நான் வந்து நிறைய क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி பண்ணுவேன். சோ அப்போதான் உங்களுக்கும் ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும் அண்ட் உங்களுக்கும் போர் அடிக்காது, எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். சோ நான் क्वेश्चन கேட்பேன், நீங்க வந்து சாட்ல பதில் போடுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கணேஷ் ட்ரேடர்ஸ் ஹேஸ் அ அக்ரிகேட் டர்ன்ஓவர் ஆஃப் 8 crore. அவங்க வந்து QRMP ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ண முடியுமா முடியாதா? சோ இதுதான் பேசிக். சோ இதுல வந்து நோ, தே cannot opt. ஏன்னா நோட்டிபிகேஷன் 84ல, ஆமா ரமேஷ் சார், தே cannot opt. சோ நோட்டிபிகேஷன் 84ல என்ன சொல்லிருக்காங்க, யாருக்கெல்லாம் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்குள்ள இருக்கோ ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல, யாருக்கெல்லாம் ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்குள்ள இருக்கும், அவங்க மட்டும்தான் QRMP ஸ்கீம் ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இது ஒண்ணு, அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்லை. சோ போர்ட்டல்லே அவங்க வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க. சோ நீங்க உங்க போர்ட்டல்ல லாகின் பண்ணிட்டு நீங்க டேஷ்போர்ட் போனீங்கன்னா அங்க உங்களுக்கு உங்களோட டர்ன் ஓவர் லெஸ் தென் 5 crores மோர் தென் 5 crores போர்ட்டல்லே வந்துடும். சோ அந்த பேசிஸ்ல நீங்க வந்து QRMP ஸ்கீமுக்கு நீங்க வந்து தகுதி பெற்றவரா இல்லையான்னு அங்கேயே போர்ட்டல்லே உங்களுக்கு முடிவாயிரும். ஓகே, நீங்களா வந்து எந்த கால்குலேஷனும் பண்ணி நீங்க QRMP போ தேவையில்லை. ஓகே, ஸோ நடுவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் சாட்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும், whether Messrs. Shriram Enterprises can opt in or opt out of QRMP scheme anytime. ஸோ இப்போ January to March 2021க்கு நான் வந்து QRMP ஸ்கீம் போறேன். ஸோ இதுக்கு நான் வந்து எப்போ வேணாலும் நான் வந்து ஆப்ட் இன் பண்ணிக்கலாமா, இல்ல ஏதாவது டைம் லிமிட் இருக்கா?
ஸோ பதில் வந்து போடுங்க சாட்ல. ஸோ QRMP ஸ்கீம் ஆப்ட் இன் ஆப்ட் அவுட் பண்றதுக்கு எப்ப வேணாலும் பண்ணலாமா, இல்ல ஏதாவது டைம் லிமிட் இருக்கா? ராமநாதன் சார் நோ. Quarterly once. Bhaskaran sir. Subramani sir, yes. Arvindan sir, no, within January 31. Okay. Raju sir, quarterly. Okay, okay. So, answer வந்து yes. So, notification 82 ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, Chandramouli sir, there is time limit. Okay, sir, பார்க்கலாம். So, என்ன சொல்லிருக்காங்க நோட்டிபிகேஷன் அப்படின்னா, the facility to opt in or opt out of the scheme is available throughout the year. ஓகே, நீங்க வந்து எப்போ வேணாலும் ஆப்ட் இன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா ரூல் 61ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆப்ட் அவுட் பண்றதுக்காக ஒரு விண்டோ மாதிரி கொடுத்திருக்காங்க, ஒரு டைம் லிமிட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு குவார்ட்டருக்கு உங்களுக்கு QRMP ஸ்கீம் ஆப்ட் இன் பண்ணிக்கணும். நீங்க வந்து என்னைக்குள்ள ஆப்ட் இன் பண்ணிக்கணும்? ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செகண்ட் மந்த் ஆஃப் ப்ரிசீடிங் குவார்ட்டர். சோ முன்னாடி குவார்ட்டரோட ரெண்டாவது மாசத்தோட முதல் நாள்ல இருந்து இந்த கரண்ட் குவார்ட்டரோட முதல் மாசத்தோட கடைசி நாள் வரைக்கும். ஓகே, சோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஏன்னா அப்படியே ஓரலா சொன்னா நமக்கு புரியாது, அவ்வளவு கன்ஃபியூசிங்கா கொடுத்திருக்காங்க. சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு வந்து ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டருக்கு அவங்களுக்கு வந்து QRMP ஸ்கீம் ஆப்ட் இன் பண்ணணும். அப்போ என்னைக்குள்ள ஆப்ட் இன் பண்ணலாம்? May 1st, அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ரெண்டாவது மாசத்தோட ஃபர்ஸ்ட் நாள். சோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ரெண்டாவது மாசத்தோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1st May. ஓகே, அண்ட் லாஸ்ட் டேட் என்ன அதுக்கு? இந்த குவார்ட்டரோட ஃபர்ஸ்ட் மந்தோட கடைசி நாள். இந்த குவார்ட்டரோட ஃபர்ஸ்ட் மந்த் ஜூலை ஓட அதோட கடைசி நாள் தான் 31st. சோ 1st May to 31st ஜூலைக்குள்ள, ஜூலை டு செப்டம்பருக்காக எப்ப வேணாலும் அவங்க வந்து ஆப்ட் இன் பண்ணிக்கலாம். சோ இதுதான் டைம் லிமிட் ஃபார் ஆப்டிங் இன். சோ ஆப்டிங் அவுட் கூட இதே டைம் லிமிட் தான். சோ ஆப்டிங் அவுட் போது கூட இதே டைம் லிமிட் தான் உங்களுக்கு இருக்கும். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, Jan to March 2021க்காக கடைசி நாள் வந்து அவங்க 31st Jan கொடுத்துட்டாங்க முன்னாடியே. சோ நீங்க 31st Jan உங்க கிளைண்ட்ஸ்க்கு பண்ணிருக்கலாம். அப்படின்னா இனிமே உங்களால இந்த குவார்ட்டருக்கு வந்து QRMP ஸ்கீம் ஆப்ட் பண்ண முடியாது. ஓகே, சோ ப்ரொசீட் பண்ணலாம். சுப்ரமணி சார், நான் அதை சொன்ன மாதிரி Jan to Marchக்கு வந்து டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு சார். சோ Jan to Marchக்கு உங்களுக்கு QRMP போகணும்னு இருந்ததுன்னா நீங்க Jan 31st பண்ணிருக்கணும். சோ நீங்க அடுத்த குவார்ட்டர்ல இருந்து நீங்க வந்து QRMP பண்ணிக்கலாம். Next question. Whether Shriram Enterprises can change their default option which was automatically assigned to them. So இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது அவங்க வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதாவது 5 கோடி கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா QRMP ஸ்கீம் மைக்ரேட் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு மெசேஜ் மெயில்லாம் வந்திருக்கும் அதுக்கு. சோ இப்போ அவங்களுக்கு ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் சேஞ்ச் பண்ணணுமா, எப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாமா தான் கேள்வி. சோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குவார்ட்டருக்கு வந்து கடைசி நாள் அவங்க வந்து 31st Januaryன்னு சொல்லிட்டாங்க. சோ 31st Januaryக்குள்ள அவங்க வந்து டிஃபால்ட் ஆப்ஷனை மாத்திருக்கணும். முரளி சார், 86B நான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கவர் பண்றேன் சார். சோ இதுதான் வந்து மைக்ரேஷனுக்கு வந்து they can change their option also. So next, இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் QRMP ஸ்கீம்ல IFF, இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. சோ ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் வந்து அவங்க QRMP ஸ்கீம்க்கு ஆப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்து அதனால அவங்க GSTR1 குவார்ட்டர்லி தான் ஃபைல் பண்ணணும். கரெக்டா? சோ அவங்க கஸ்டமர்ஸ் வந்து இப்போ 3 months வெயிட் பண்ணணுமா ITC கிளைம் பண்றதுக்கு? ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்ததுல. இப்போ வரைக்கும் நமக்கு GSTR1 யாரெல்லாம் குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்களோ
அவங்களோட கஸ்டமர் மந்த்லி GSTR 3 அவங்களால அவைல் பண்ண முடியல. ஏன்னா அது 2A 3 மாசத்துக்கு ஒரு தடவை தானே வரும். சோ அதே ப்ராப்ளம் QRMP-ல இருக்குமா? ரமேஷ் சார் நோ. வேற எந்த பதில் வரல. வைத்தியநாதன் சார் நோ. ஓகே யா. சோ ஆன்சர் இஸ் நோ. சோ அது ஏன்னா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ பேசிக்லி இது GSTR 1 மாதிரி தான். ஆனா நீங்க வந்து இது எவ்ரி மந்த் நீங்க வந்து ஃபைல் பண்ணுவீங்க. சோ இப்போ நோட்டிபிகேஷன் 82ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்ஸ் ஆஃப் அ குவார்டர். சோ QRMP எஸ் சார் எஸ் ஓகே. சோ QRMP யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்துக்கு வந்து அந்த குவார்டரோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்துக்கு வந்து GSTR 1 பதிலா IFF-னு ஒரு ஃபெசிலிட்டில அவங்க வந்து இன்வாய்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். GSTR 1க்கு அப்லோட் பண்ற மாதிரியே இன்வாய்சஸ் எல்லாம் அவங்க அப்லோட் பண்ண முடியும். B2B இன்வாய்சஸ்க்கு தான் இது. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. B2B அண்ட் B2B அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் IFF. சோ இந்த IFF-ல நீங்க வந்து உங்க இன்வாய்சஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அது தானா உங்களோட கஸ்டமரோட 2A-க்கு போயிடும். ஆனா இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க வந்து இந்த IFF ஃபெசிலிட்டி 50 lakhs வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு மாசத்துல 1 கோடிக்கு அவுட்வர்ட் சப்ளைஸ் இருந்தது அப்படின்னா நீங்க மொத்தம் 1 கோடியை வந்து நீங்க IFF-ல போட முடியாது. 50 lakhs தான் போட முடியும். And it is only for B2B supplies, B2B and B2B amendments. இதுதான் IFF. இந்த IFF-ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு பேசிக்ஸ்ல? B2C அப்லோட் பண்ண முடியாது சார் IFF-ல. B2C-னா நீங்க வந்து டைரக்டா GSTR 1ல காட்டிக்கலாம் சார் 3வது மாசத்துல குவார்டருக்கு. URD அதான் சார். நீங்க அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு நீங்க வித்தீங்கன்னா நீங்க வந்து அது IFF-ல போட தேவையில்லை. சார் ஆக்சுவலி சிஸ்டம்ல அவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சோ 50 lakhs தான் ஆக்சுவலி அலௌட் as per law. ப்ளீஸ் கிளாரிஃபை மோர் 50 lakh லிமிட். சார் அதான். சோ நீங்க IFF வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த் ஒரு குவார்டருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்துக்கு உங்களுக்கு அப்லோட் ஏதாவது இன்வாய்சஸ் அப்லோட் பண்ணணும்னா நீங்க வந்து 50 lakhs வரைக்கும் தான் அப்லோட் பண்ண முடியும். சோ இது GSTR 1 மாதிரி தான். ஆனா உங்களால 50 lakhs வரைக்கும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க லா படி. கரெக்ட் சார் ரமேஷ் சார். கரெக்ட் தான். லா படி சொல்றேன் சார். நான் அங்க வந்து சிஸ்டம்ல பண்ணிட்டு இருக்காங்க சேஞ்சஸ்லாம். ஓகே சார். பாலா சார் உங்க கேள்வி we filed more than 50 lakhs சார். அதான் நான் சொன்னேன் லா படி வந்து 50 lakhs தான் சார். சோ அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ட்விட்டர்லயும் கேட்டிருக்காங்க. சோ we have to wait and see சார் GSTN-ல சேஞ்சஸ் பண்றாங்களான்னு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார் இதுல? வேற டவுட்ஸ் இல்லைன்னா we can proceed. 86B கவர் பண்றேன் சார். அது ஒரு ஹைகோர்ட் டெசிஷன் இருக்கு. சோ அது படி கவர் பண்றேன் சார். Yes sir. Raju sir correct. Above 50 lakhs will go more than 5 crore. Yeah. Okay. So next போய்க்கலாம். Next one the Shriram Enterprises whether they can furnish invoice details in IFF anytime. How to file nil returns in case of IFF sir? IFF-ல உங்களுக்கு அப்லோட் பண்ண எதுவுமே இல்லைன்னா நீங்க டைரக்டா GSTR 1ல அப்லோட் பண்ணிக்கலாம் சார். நீங்க IFF வந்து is an optional facility. நீங்க QRMP வந்து ஆப்ட் பண்ணாலும் நீங்க வந்து IFF-ல அப்லோட் பண்ணாம கூட இருக்கலாம். சோ IFF-ல nil அப்படின்னு எதுவும் இல்ல. நீங்க ஒன்னும் ஆப்டன் பண்ணி
நீங்க IFF ல அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா அப்லோட் பண்ணாம இருக்கலாம். Okay, so whether they can furnish anytime? No, yes, they cannot furnish anytime. So the time limit கொடுத்திருக்காங்க. Time limit என்ன? From first day to 13th day of the succeeding month. So ஜான்வரிக்கு இப்போ நீங்க வந்து first to 13th நாளைக்குள்ள நீங்க வந்து IFF ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணிடணும் IFF ல. Thiruvegadam sir, that amount reflect or not sir? It will get reflected in GSTR 2B sir, 2A 2B. Bala sir, it's okay sir, நீங்க nil return file பண்ணீங்கன்னா. பட் இனிமே அது இம்பார்ட்டன்டான விஷயம் சார். IFF வந்து ஆப்ஷனல். ஸோ உங்களுக்கு IFF ல அப்லோட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்க வந்து மொத்தமா விட்டுறலாம் கூட. GSTR 1ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் மார்ச்ல எல்லாம். So IFF ல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெறும் B2B and B2BA. செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டு 13th குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் 50 lakhs குள்ள அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க லால. ஸோ அது GSTN வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட். அண்ட் இது வந்து ஆப்ஷனல் ஃபெசிலிட்டி. நீங்க வந்து IFF வந்து நீங்க ஆப் பண்ணாம கூட இருக்கலாம். நீங்க வந்து டைரக்டா GSTR 1ல காட்டினா போறோம். அண்ட் நீங்க வந்து IFF ல இந்த ஃபர்ஸ்ட் 2 monthsல ஏதாவது காட்டிருந்தீங்க அப்படின்னா GSTR 1 மார்ச்லோட GSTR 1ல நீங்க மறுபடியும் அதே இன்வாய்ஸஸ் காட்ட தேவையில்லை. ஸோ எதெல்லாம் விட்டு போச்சோ அது மட்டும் நீங்க GSTR 1ல காட்டினா போதும் குவார்டர்லில. ஓகே, ஸோ ரெண்டு தடவை நீங்க பண்ண தேவையில்லை. How to pay tax in IFF? ஞானா சார், இல்ல சார், ஆக்சுவலி IFF வந்து இஸ் நாட் ஃபார் பேமெண்ட். IFF வந்து GSTR 1 மாதிரியே வச்சுக்கோங்க. ஆக்சுவலி GSTR 1ல நம்ம பேமெண்ட் பண்ண மாட்டோம்ல. ஸோ IFF வந்து வெறும் நீங்க வந்து உங்களோட B2B இன்வாய்ஸஸ் வந்து நீங்க டிஸ்க்ளோஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். மெயின் பர்பஸ் அதுக்கு IFF ஓட மெயின் பர்பஸ் எதுக்குன்னா, உங்களோட சப்ளையர் உங்களோட கஸ்டமரோட GSTR 2A and 2B ல அது போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க IFFன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அது குவார்டர்லி GSTR 1னா முன்னாடி இருந்த பிரச்சனையே தான் இப்பவும் தொடங்கும். குவார்டர்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கிரெடிட் வரும்ல கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதுக்குதான். ஸ்ரீதேவி மேம், இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது மேம். ஐ திங்க் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். கேன் யூ ஃபைல் ஜான் அண்ட் ஃபெப் பில்ஸ் இன் ஃபெப் IFF? சார் இந்த குவார்டருக்கு மட்டும் அவங்க அலோவ் பண்ணிருக்காங்க சார். ஸோ இதுக்கப்புறம் என்ன வேற ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். IFF B2B invoices shall put in GSTR 1 for last month. Again, no. சார், நான் இப்போதான் சொன்ன மாதிரி நீங்க IFF ல ஒரு இன்வாய்ஸ் காட்டிட்டீங்க அப்படின்னா அது GSTR 1 குவார்டர்லில நீங்க மறுபடியும் காட்ட தேவையில்லை. விட்டு போனதை மட்டும் தான் காட்டணும். லாஜிக் பிஹைண்ட் 50 lakh லிமிட்னா அது சார் டோட்டலா QRMP பாத்தீங்கன்னா 5 crore கீழே இருக்கிறவங்களுக்கு தானே சார். ஸோ மந்த் வைஸ் அவங்க பிரிச்சு 50 lakhs அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லால ரொம்ப நம்ம லாஜிக்லாம் தேடுறது கஷ்டம் தான் சார். பட் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் லாஜிக் 50 lakhs. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? HSN அப்டேஷன்லாம் GSTR 1ல தான் சார். சாரி ஸ்ரீதேவி மேம், HSN அப்டேஷன் வந்து GSTR 1ல தான் பண்ண முடியும், IFF ல முடியாது. Bhaskaran sir, export invoice amendment in IFF. Sir, IFF ல export invoice இல்ல sir, முடியாது. So IFF நான் சொன்ன மாதிரி it is only for registered persons. நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க, for each of the first and second months of a quarter, a registered person will have the facility to furnish details of outward supplies to a registered person. So இங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் B2B இன்வாய்சஸ் மட்டும்தான் IFF ல வரும். B2B and B2B amendments. ஸ்ரீதேவி மேம், டேபிள் 6A அது வேற இஷ்யூ மேம் நடந்திருக்கு. இப்போ ஐ திங்க் அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்போ ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட், டெபாசிட் ஆஃப் டாக்ஸஸ் QRMP ல.
ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குவார்டர்லி பே ரிட்டர்ன்ஸ் வந்து குவார்டர்லி, ஆனா டெபாசிட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து எவ்ரி மந்த் நடக்கும். ஸோ ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் வந்து QRMP ஸ்கீம் ஆஃப் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்ரி மந்த் டெபாசிட் பண்ணியானோ அவங்க டாக்ஸஸ்லாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெபாசிட்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பர் மந்த் நீங்க ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு நீங்க PMT6ல பண்றது வந்து டெபாசிட், நீங்க வந்து GSTR 3B குவார்டர்லி ஃபைல் பண்ணும்போது அதுதான் பேமெண்ட். Ganeshan sir, if departmental stores turnover below 5 crore only B2C, how can we file? Sir, நீங்க வந்து ஃபைல் பண்ண தேவையில்ல சார், ஆப்ஷனல் ஆயிடும். IFF எனிவே நான் சொன்ன மாதிரி அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு B2C-னால நீங்க வந்து மொத்தமா அதை GSTR 1 குவார்டர்லில காட்டிடலாம் சார். 3வது மாசம் மார்ச்சுக்கு, ஜான் டு மார்ச்னா நீங்க மார்ச் GSTR 1ல எல்லாம் 3 மாசத்தோட B2C சேல்ஸும் நீங்க காட்டிடலாம். IFF உங்களுக்கு தேவையில்லை சார், முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா B2B and B2BA மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க. Sales above 5 lakh compulsory I will pay 1%. காயத்ரி மேம் பொரியல் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? ஓகே, ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்ஸ் மட்டும் ஒரு குவார்டரோட ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு 25th நீங்க வந்து PMT6ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். ஸோ ஜான்வரிக்கு நீங்க வந்து 25th February நீங்க வந்து PMT6ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி வந்து எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் ஆப்ட்ஸ் ஃபார் QRMP ஸ்கீம். திஸ் இஸ் அ கொஸ்டின், எல்லாருக்கும் இந்த கேள்வி. ஸோ ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் ஆப்ட்ஸ் இன் ஃபார் QRMP ஸ்கீம் whether they have to deposit whole amount of tax due for the particular month. So ஜான்க்கு நான் வந்து ஜான் டு மார்ச் QRMP ஸ்கீம் எடுத்திருக்காங்க ஸ்ரீராம் என்டர்பிரைஸ். ஸோ அவங்க வந்து ஜான் மாசத்துக்கு என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணாங்களோ அது பொறுத்து மொத்தமாவே இந்த மாசம் டெபாசிட் பண்ணணுமா ஜான்வரிக்கு, இல்ல ஏதாவது போர்ஷனா பண்ண முடியுமா? Bharti ma'am, can we adjust December 2020 ITC on Jan payment? Ma'am கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பேமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, சோ அது கவர் ஆகும். ராமச்சந்திரன் சார் எஸ், சந்திரமௌலி சார் நோ, ஜெய்சங்கர் சார் நோ, எஸ் ஆர் 35%. ஓகே, எஸ், ஓகே. ஆன்சர் வந்து நோ. ஏன்னா ஃபிக்ஸ்ட் சம் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு பேமெண்ட்டுக்கு. பேசிக்கலி 2 மெத்தட் கொடுத்திருக்காங்க QRMP ஸ்கீம்ல, ஃபிக்ஸ்ட் சம் மெத்தட் அண்ட் செல்ஃப் அசெஸ்மெண்ட் மெத்தட். ஸோ இப்போ ஃபிக்ஸ்ட் சம் மெத்தட்ல எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சலான் வரும், PMT6 சலான்ல நீங்க வந்து எவ்வளவு பே பண்ணுவீங்க அப்படின்னா 35% ஆஃப் டாக்ஸ் பெய்ட் இன் கேஷ் இன் previous quarter where the return was furnished quarterly. Or so first option 35% of cash paid in previous quarter or equal to the amount paid in cash in previous month if you are filing monthly. So இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து குவார்டர்லி ஃபைல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 35% of cash. So இங்க வந்து cash தான் மொத்த turnover, மொத்த liability இல்ல. So 35% of cash paid in previous quarter or equal to the tax paid in cash in last month. So 35% quarterly-ஆ இருந்தா 100% of cash monthly-ஆ இருந்தா நீங்க வந்து பே பண்ணணும் ஃபிக்ஸ் மெத்தட்ல. ஆனா இப்போ ஜனவரி டு மார்ச்சுக்கு அவங்க வந்து என்ன GST இப்போ கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து மந்த்லி GSTR 3B தானே ஃபைல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த 35% வந்து நமக்கு அப்ளை ஆகாது. இது ஃபர்ஸ்ட் டைம் QRMP ஃபர்ஸ்ட் டைம்னால 35% அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாசம் நீங்க வந்து எவ்வளவு பே பண்ணணும்னா 100% பே பண்ணணும். 100% ஆஃப் டாக்ஸ் பெய்ட் இன் கேஷ் இன் ப்ரீவியஸ் மந்த். நீங்க டிசம்பர் மந்த்ல பே பண்ண கேஷோட 100% இந்த மாசம் PMT6ல பே பண்ணணும் நீங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதுல? சார் ஆட்டோ பாப்புலேட்டட் இந்த சிஸ்டம் சொல்லிருக்காங்க சார் சந்திரமௌலி சார். ப்ரீவியஸ் மந்த் ஐ ஹேவ் ITC, வாட் டு டு நெக்ஸ்ட் நான் சொல்றேன் சார் ஜெனிஃபர் சார்.
முரளி சார், வாட் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் டியூ ஃபார் ஜான்? ஸோ நீங்க பே பண்ண தேவையில்ல. அந்த மாசம் நில் இருந்ததுன்னா யூ நீட். கேன் யூ ரிப்பீட்? ஓகே சார். ஸோ இப்போ QRMP டெபாசிட்ல வந்து QRMP ஸ்கீம் டெபாசிட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்ல தான் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த் பண்ணும்போது இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு சம் மெத்தட் ஒன்னு அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் ஒன்னு. ஸோ ஃபிக்ஸ்டு சம் மெத்தட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போர்ட்டல்லே ப்ரீஃபில்டா ஒரு சலான் வரும் PMT6ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ப்ரீஃபில்ட் சலான்னா ஒரு அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுல மறுபடியும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க வந்து குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல நீங்க எவ்வளவு கேஷ்ல பே பண்ணிருக்கீங்களோ அதோட 35%. லாஸ்ட் குவார்டர்ல நீங்க 100 rupees கேஷ்ல பே பண்ணீங்கன்னா இந்த மாசத்தோட PMT6ல 35 rupees வரும். ஓகே. சோ இல்லனா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க, டாக்ஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்ப்போம். சோ இதுல வந்து டாக்ஸ் பெய்ட் இன் த குவார்டர் Jan to March 2021. சோ இதுல 100 500 50 பே பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஏப்ரல் டு ஜூன் குவார்டர்ல ஏப்ரல் அண்ட் மேல மட்டும் தான் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. சோ அதுல வந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ணுவீங்க? 35%. ஏன்னா ப்ரீவியஸ்லி வந்து நீங்க குவார்டர்லி ஃபைல் பண்ணதுனால இந்த குவார்டருக்கு வந்து 35 பே பண்ணுவீங்க. 35 of 100 and 35 of 500. 35. ஓகே. சோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்க லாஸ்ட் டைம் மந்த்லி பே பண்ணிட்டு இந்த குவார்டர் வந்து QRMP போறீங்க அப்படின்னா, போன மந்த் நான் எவ்வளவு பே பண்ணேன்? இங்க எக்ஸாம்பிள்ல 50 50 and 80. சோ இந்த தடவை இந்த குவார்டருக்கு ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு ஏப்ரல் அண்ட் மேக்கு நான் வந்து 50 50 80 தான் பே பண்ணுவேன். இங்க வந்து 35 வராது. குவார்டர்லியில மட்டும்தான் 35 வரும். நீங்க லாஸ்ட் டைம் மந்த்லி பண்ணிருந்தீங்க, இந்த தடவை தான் QRMP போறீங்க அப்படின்னா இட் வில் பி 100%. 100% ஆஃப் டாக்ஸ் பெய்ட் இன் கேஷ். QRMP scheme previous month 10,000 rupees, but Jan 2021 payable rupees 1,000. So Sethu Parmasivan sir, actually நீங்க வந்து இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். சோ அந்த மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு குறைவா பே பண்ண வேண்டியிருக்கும். சோ அந்த மெத்தட்குள்ள நீங்க போய்க்கலாம். சோ இது 2 ஆப்ஷன் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். GSTR 3B return nil submitted, then what about Jan 2021 QRMP return? சார் லாஸ்ட் டைம் நில்னா இந்த தடவை இருக்காது சார். உங்களுக்கு எதுவுமே ஃபிக்ஸ்டு சம்ல இருக்காது. I have already available ITC. How can I adjust? Yes sir. Next இன்னொரு மெத்தட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு சம் இருக்கு, நெக்ஸ்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கு. நான் அதை சொல்றேன் ஃபர்ஸ்ட். சோ ஃபிக்ஸ்டு சம் புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே. நான் இல்லனா நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். சோ நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ITC இருக்கு என்ன பண்றது அப்படின்னு. சோ இங்க கூட ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் வாண்ட் டு செட் ஆஃப் தேர் ITC and then pay taxes. Is it possible? Yes. சோ இதுக்கு தான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் சொல்லிருந்தாங்க. சோ ஃபிக்ஸ் சம் மெத்தட் போல இல்லனா செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் போல ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு ITC பாக்கி இருந்ததுன்னா நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல பண்ணிக்கலாம். சோ செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்னா நீங்க இப்போ வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான். நீங்க அவுட்வர்ட்ல எவ்வளவு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்க அது ITC எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதை குறைச்சிட்டு எவ்வளவு நெட்டா எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இங்க வந்து பே பண்ணிக்கலாம். சோ அதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். QRMP not selected. இந்த குவார்டருக்கு நீங்க செலக்ட் பண்ணலன்னா மந்த்லி தான் பண்ணியானு சார். சோ இந்த குவார்டர் Jan to March ஆல்ரெடி டியூ டேட் ஆயிடுச்சு சார், Jan 31st. சோ நீங்க அடுத்த குவார்டர்ல இருந்தா QRMP பண்ணிக்க முடியும், ஏப்ரல் டு ஜூன். செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸ்ல நம்ம எப்பவும் போல அவுட்புட் லைபிலிட்டி பார்த்துட்டு ITC குறைச்சிட்டு எவ்வளவு நெட் பே பண்ண வேண்டியிருக்குன்னா
PMT6ல பே பண்ணலாம். ஏதாவது இருந்தது பே பண்றதுக்கு அப்படின்னா PMT6ல பண்ணிக்கலாம் 25th as usual. அண்ட் இன்னொரு என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இது PMT6ல நீங்க பே பண்றப்ப ஏதாவது ITC உங்களுக்கு பார்க்கணும்னா GSTR 2B பார்க்கணும். ஓகே, ஸோ GSTR 2B ரெஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து பே பண்ணிக்கணும் PMT6ல. சார் லக்ஷ்மி ஸ்ரீதர் மேம் இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் நெக்ஸ்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீ எப்படி அப்ளை ஆகும் QRMP ஸ்கீம்ல பார்க்கலாம். So whether interest is applicable on fixed sum method. Sir, PMT6ல அங்க உங்களுக்கு வந்து monthly payment for quarterly return ஒரு ஆப்ஷன் இருக்கும் போர்ட்டல்ல. சோ அது வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். சோ உங்க சலான்ஸ் கிரியேட் சலான் போய் பண்ணீங்க அப்படின்னா வந்து we have full ITC for we have full ITC for sales, no cash is required. அப்போ சார் அப்போ மேம் நீங்க வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே இருக்காது. சோ நீங்க பேமெண்ட் தேவையில்லை PMT6. PMT6 not view in GST portal. சார் நீங்க வந்து கிரியேட் சலான் போனீங்கன்னா அங்க ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு குவார்டர்லி மந்த்லி பேமெண்ட் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க பே பண்ணிக்கலாம் PMT6. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தான். ஸோ இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் சம் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் இல்லை, ஃபிக்ஸ் சம் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன். 35% பே பண்ணியிருக்கேன். இதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையா? எங்கேயாவது நான் எப்போது லேட் பேமெண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அப்போ இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையா? எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்? அந்த மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா? PMT6 போது இன்ட்ரெஸ்ட் வருமா? GSTR 3B ஃபைல் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வருமா? சுப்பிரமணி சார், ரவிச்சந்திரன் சார், எஸ். சேத்து பரவான் சிவன் சார், அது வேற டாபிக்கே சார். அந்த 2Bயும் ITCயும் பார்க்கணும்னா அது பட்ஜெட்லயும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அதையும் கவர் பண்றேன். ஓகே ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் சம் மெத்தட்ல இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க வந்து டியூ டேட் குள்ள ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு நீங்க டியூ டேட் குள்ள பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது மாசத்துல இன்ட்ரெஸ்ட் வராது ஃபிக்ஸ் சம் மெத்தட்ல. ஓகே, so no interest would be charged provided they deposit system calculated amount for each of the first 2 months by the due date. so நீங்க PMT6 வந்து 25th குள்ள கரெக்டா டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. so after the due date மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். so for example பார்க்கலாம். so Shriram Enterprises deposits fixed sum amount of 35 each in Jan and Feb 2021. so 35% fixed sum method choose பண்ணிட்டு அவங்க 35 பே பண்ணிருக்காங்க Jan and Febல. so quarterly returnல the total liability was found to be 125. so Marchல quarterly return file பண்ணும்போது total 3 மாசத்துக்கு 125 இருந்தது liability. அப்புறம் வந்து GSTR 3B எப்போ ஃபைல் பண்ணிருக்காங்க? 27th April தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. டியூ டேட் எப்போ? தமிழ்நாடுக்கு 22nd. ஆனா அவங்க 5 days டிலே பண்ணிட்டு 27th April அன்னைக்கு ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வருமா? வரும், ஏன்னா அவங்க வந்து லேட்டா ஃபைல் பண்ணிருக்காங்க ரிட்டர்ன்ஸ்னா இங்க GSTR 3B நான் சொல்றேன். GSTR 3B அவங்க 5 நாள் லேட்டா ஃபைல் பண்ணதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எந்த அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வரும்? அமௌண்ட் வந்து 55 rupeesல 125 total amount minus 70. so 35 in each Jan and Febல. so 70 minus பண்ணிட்டு 55 rupeesல அவங்க வந்து அந்த 5 நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இதுதான் ஃபிக்ஸ்டு சம் மெத்தட்ல இன்ட்ரெஸ்ட். மீனாட்சி சுந்தரம் சார், மேம் அப்லோட் இன்வாய்ஸ் IFF and GSTR 1 சேம் இன்வாய்ஸ். சார் அப்லோட் பண்ண தேவையில்ல, IFFல ஒரு தடவை காட்டிட்டீங்கன்னா அது GSTR 1ல போட தேவையில்ல.
எஸ் மேம், சங்கீதா மேம். ஸோ 55க்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிளா இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் வந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான். ஸோ நார்மல் செக்ஷன் 50 வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்க ஐடிசி நெட் ஆஃப் கொண்டு ஏதாவது ஒரு பாக்கி அமௌண்ட் பே பண்றதா இருந்தது அப்படின்னா, அண்ட் அதை நீங்க வந்து டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல செக்ஷன் 50 படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இதுல செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல. ஓகே, ஸோ இது இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து லேட் ஃபீ. ஸோ குவார்டர்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 1 இல்லை ஜிஎஸ்டிஆர் 3B குவார்டர்லி லேட்டா ஃபைல் பண்ண அதாவது லேட் ஃபீ இருக்குமா? எஸ், இட் வில் பி தேர். பிகாஸ் எப்பவும் போல திஸ் ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து லேட் ஃபீ எப்பவும் போல இருக்கும் நார்மலா. இப்போ குவார்டர்லி ஆயிடுச்சு, அது அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஜிஎஸ்டிஆர் 1, 3B நீங்க வந்து லேட்டா ஃபைல் பண்ணீங்கன்னா தேர் வில் பி லேட் ஃபீ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லேட் ஃபீ வந்து whether late fee is applicable for delay in payment of tax for first 2 months. So நீங்க வந்து PMT6 வந்து நீங்க டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட் ஃபீ இருக்குமா? PMT6 நீங்க டிலே 25th பதிலா 27th 28th நீங்க வந்து பே பண்ணி டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா லேட் ஃபீ இருக்குமா அதுக்கு? எஸ் Shekhar sir, yes, okay. Correct sir, Bala sir. ஆக்ட் படி பாத்தீங்கன்னா இருக்கு, இன்னும் ஜிஎஸ்டிஎன்ல வரல. லேட் ஃபீ ஃபார் PMT6 ஸ்ரீதேவி மேம், நோ, எஸ், ஓகே. ஓகே ஓகே. ஸோ லேட் ஃபீ வந்து ஃபர்ஸ்ட் 2 months PMT6க்கு அப்ளை ஆகாது. ஓகே, இதுவும் சர்க்குலர்ல வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. PMT6 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் வெறும் சலான் மாதிரி தான், அது இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டெபாசிட். ஸோ இங்க வந்து எந்த ரிட்டர்ன்ஸும் நீங்க ஃபைல் பண்ணல, ஸோ உங்களுக்கு லேட் ஃபீயும் வராது, பட் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. QRMP scheme IFF upload, but any bills mistake, how to correct sir? B2B amendments allow பண்றாங்க sir. So அதுல amendment பண்ணிக்கலாம். Bala sir, we have to wait sir. GSTR 1 ல late fee வருமானம். Okay, so இதுதான் QRMP scheme முடிச்சிட்டோம். So recent judgment and rulings discuss பண்ணல, ஒரு 4-5 இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்ஜெட் சேஞ்சஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் ஹைகோர்ட்ல ரூல் 86A பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரூல் 86A என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கமிஷனர் இல்லைன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்குள்ள இருக்கிற யாராவது ஏதாவது ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு டாக்ஸ் பேயரோட கிரெடிட் லெஜரை வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பவர் கொடுத்துருக்காங்க ரூல் 86A. சோ இவங்க வந்து அந்த ரூல் வந்து அதோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி பத்தி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஜட்மெண்ட்ல. இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரூல் 86A இஸ் வெரி டிராஸ்டிக் அண்ட் ஃபார் ரீச்சிங். ஸோ இந்த கேஸ்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்க கிளைண்ட்டுக்கு யாராவது 86A ஏதாவது நோட்டீஸோ ஏதாவது வந்திருக்கு, இல்லைன்னா உங்களோட கிளைண்டோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்னால அதை டெபிட் பண்ண முடியாது. ஸோ என்னால அதை யூஸ் பண்ண முடியாது அந்த கிரெடிட் லெஜரை. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஹைகோர்ட் டெசிஷன். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூல் 86A இஸ் வெரி டிராஸ்டிக் அண்ட் ஃபார் ரீச்சிங் அண்ட் இட் ஷுட் பி யூஸ் ஸ்பேரிங்லி. ஸோ ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் நாட் பி யூஸ் as a tool to harass the employee. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நோட்டீஸ் ஏதாவது ரிப்ளை பண்ணா இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, the utilization of credit is a vested right. சோ எனக்கு ஒரு கிரெடிட் வந்திருக்குன்னா என்னோட ரைட், நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ அதை வந்து நம்ம பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ட், இந்த டெசிஷன்ல. Lakshmi Sridhar ma'am, there is no B2B and no tax payable. He owns petrol bunk. What he has to do?
மேம் நீங்க வந்து QRP ஸ்கீம் போனீங்கன்னா GSTR 1 வந்து குவார்டர்லி நீங்க ஃபைல் பண்ணிடலாம். IFF யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குஜராத் அட்வான்ஸ் ரூலிங். இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து நோட்டீஸ் பே ரிகவரி பத்தி சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே டிபேட்டபிளான, ரொம்ப லிட்டிகேஷன் நிறைய இருக்கு இந்த டாபிக்ல. நீங்க வந்து எம்ப்ளாயிட்ட ஏதாவது நோட்டீஸ் பே ரிகவர் பண்ணிருக்கீங்க ஏதோ அமௌண்ட்னா அது வந்து ஜிஎஸ்டி வருமா இல்லையா அப்படின்னு பெரிய சந்தேகமா இருந்தது. ஏன்னா ஷெட்யூல் 3ல பாத்தீங்கன்னா இது எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் டிரான்சாக்ஷனுக்குள்ள வருமா, இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் will it come under course of employment அப்படின்னு ரொம்பவே டிபேட்டபிளான இஷ்யூவா இருக்கு. ஸோ இது வந்து அட்வான்ஸ் ரூலிங் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அட்வான்ஸ் ரூலிங் தான். இது ரெஃபரன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தவிர இது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஸோ அட்வான்ஸ் ரூலிங்னா யார் இதுக்கு அப்ளை பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இல்ல. ஸோ இது நீங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நோட்டீஸ் பே ரிகவரி வந்து clause 5 of schedule 2ல வரும் அப்படின்னு. So clause 5 of schedule 2 is agreeing to the obligation of tolerating an act. So முன்னாடி அட்வான்ஸ் இல்லாம குவிட் பண்றதுனால the employer is tolerating an act அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 5 of schedule 2ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு 18% GST வரும்னு சொல்லியிருக்காங்க இதுல. ஓகே, சோ இதுல வந்து இது ஒரு வியூ அட்வான்ஸ் ரூலிங்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க வந்து பார்க்கும்போது. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ரூலிங் வந்து ஜிஎஸ்டி ஆன் டைரக்டர்ஸ் ரெம்யூனரேஷன். இது கூட ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. எந்த டைரக்டரோட சேலரி வந்து நீங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நீங்க சேலரியா காட்டுறீங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல சேலரியா காட்டிட்டு 192ல நீங்க TDS கட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் டாக்ஸபிள் டு GST. ஓகே, சோ டைரக்டர் ரெம்யூனரேஷன் P&L அக்கவுண்ட் சேலரியில காட்டுனீங்க அண்ட் தட் இஸ் ஒன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் செக்ஷன் 192ல TDS கட் பண்ணீங்க அப்படின்னா நாட் டாக்ஸபிள் அண்டர் GST. ஓகே, சோ ஏன் டாக்ஸபிள் இல்லைன்னா அது ஷெட்யூல் 3ல வந்துடும். இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் சர்வீசஸ் இன் த கோர்ஸ் ஆர் ரிலேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, சோ அது வராது. சார் உங்க ஆடியோ ஆஃப் பண்றீங்களா சார்? மாரியப்பன் சார். ஓகே, நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா. இது ஒரு நிமிஷம். ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா AAR அப்படின்னா அப்பலேட் அட்வான்ஸ் ரூலிங். சோ இதுல வந்து ITC ஆன் இன்ஸ்டலேஷன் ஆஃப் லிஃப்ட்ஸ். இதுவும் ரொம்ப லிட்டிகேட்டடான இஷ்யூ. ஓகேவா சார்? உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க சார்? வீடியோ ஆடியோ ரெண்டுமே ஆன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, சோ நெக்ஸ்ட் வெரி லிட்டிகேட்டிவ் சப்ஜெக்ட். இது கூட நிறைய பேர் கேட்பாங்க. சுப்ரமணி சார், உங்க TDS 190ல கட் பண்ணா போறோம். It will be considered as salary only. So ITC on installation of lifts. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுல என்ன கேஸ் அப்படின்னா ஒரு ஹவுசிங் சொசைட்டி வந்து லிஃப்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வேண்டி மெம்பர்ஸ் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுல GST கூட சார்ஜ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுல வந்து அவங்களால இன்புட் சர்வீஸ்ல கிரெடிட் எடுத்துக்க முடியுமா அந்த டவுட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் இந்த அத்தாரிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க, AAR என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, appellant is availing works contract service from a supplier and after the lifts are installed it becomes immovable property. So installation க்கு அப்புறம் அது immovable property ஆயிடுது அந்த lifts. அதனால தான் வந்து it is not eligible. ஏன்னா section 17(5)(c) and 5(d)ல வந்து immovable property works contract and goods and services used for construction of immovable property is ineligible. ஓகே, சோ இதுதான் வந்து AAR சொல்லியிருக்காங்க. இது AAR மட்டும் இல்ல, AAR அப்பலேட் அத்தாரிட்டி. ஓகே, அவங்களே வந்து 17(5)(c) and d)னால இதுல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் மெயினா இப்போ இம்பார்ட்டன்டான வந்த ரீசெண்டா இம்பார்ட்டன்டா வந்த கேஸ் லாஸ் அண்ட் ரூலிங்ஸ். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு GSTல.
ஸோ இப்போ வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வருது, கம்ப்ளைண்ட்ஸும் அவ்வளோ அதிகமாகுது. ஸோ நீங்க வந்து உங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஈஸி பண்ணிக்கணும்னா நீங்க வந்து ஆப்டோடாக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா செஞ்ச ஒரு சாஃப்ட்வேர், உங்களுக்காகவே, எல்லா டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே. ஸோ உங்க கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரொம்ப அது எளிதாக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளையண்டோட GSTR 2A டவுன்லோட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் வருது 1920 உங்களுக்கு 2A டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க போர்ட்டல் போவீங்க, போர்ட்டல்ல போயிட்டு ஒரு மாசமா கிளிக் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்க, கரெக்டா? பட் இப்போ நீங்க ஆப்டோடாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. மொத்த வருஷத்துக்கும், ஃபார் என்டையர் 1920 மொத்த வருஷத்துக்கும் உங்களால 10-15 செகண்ட்ல உங்களால 2A டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் பண்ணும். அண்ட் இட் வில் பி உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வில் பி வெரி சிம்பிள் ஃபார் ஆல் த டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அதை பத்தி சொல்றேன். பட் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ யூ கேன் சைன் அப் ஃபார் ஃப்ரீ. ஸோ எல்லா டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இது வந்து ஃப்ரீ, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். நீங்க GSTP இருங்க, CAவா இருங்க, அட்வொகேட், CS, எல்லா டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் வந்து ஆப்டோடாக்ஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். Bharti ma'am, good software and easy to operate. Thank you so much ma'am. So என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் ஆப்டோடாக்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லைவ் டேஷ்போர்ட் வேர் யூ கேன் வியூ GST ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் கிளைண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 200 கிளைண்ட்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் 22nd டியூ டேட் GSTR 3B. ஸோ 22nd ஈவினிங் வந்து 6 மணிக்கு உங்களுக்கு தலையும் புரியாது காலம் புரியாது, யாருக்கு வந்து நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம், யாருக்கு GSTR 3B ஃபைல் பண்ணல, நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஆனா நீங்க வந்து ஆப்டோடாக்ஸ்ல எல்லா கிளைண்ட்ஸோட GSTR 3B நீங்க ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா, எல்லா டீடைல்ஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா GSTR ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்ல வந்துடும். ஸோ ஒரு மந்த்துக்கு யாருக்கெல்லாம் நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம், யாருக்கெல்லாம் ஃபைல் பண்ணலன்னு அங்கேயே ஸ்டேட்டஸ்ல வந்துடும். ஸோ இது ஈஸியா உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் ஈஸியா. Best useful for GSTR 1 3B auto comparison. Yes sir, thank you sir. Sridhar sir. Next, multiple users can be added for allocation and delegation. So இப்போ உங்களோட firmல அதே 200 clients இருக்காங்க and 4 employees இருக்காங்க. So 4 managers, அந்த 4 மேனேஜர்ஸ்க்கு நீங்க வந்து 50 clients நீங்க வந்து பிரிச்சு கூட கொடுக்கலாம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு பார்ட்னரை நீங்க வந்து அதை அனலைஸ் கூட பண்ணலாம், யார் எந்த கிளைண்ட்ஸ்க்கு ஃபைல் பண்ணிருக்காங்க, எதுக்கு ஃபைல் பண்ணல அப்படின்னு. Subramani sir, excellent GST platform. Thank you sir, thank you. 2B is available in Optotax sir. And best என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால எதுவுமே நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கூகுள் குரோம் மட்டும் இருந்தா போதும். ஸோ gst.optotax.com அப்படின்னு போனீங்கனாலே கூகுள் குரோம் இருந்தா போதும். இந்த சைட்டுக்கு போனாங்களே நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க எதுவுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அண்ட் நீங்க வந்து July 1st 2017 இருந்தே எல்லா டேட்டா வந்துடும். ஸோ நீங்க இன்னைக்கே ஆப்டோடாக்ஸ் யூஸ் பண்ணாலும் 1st July 2017 இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். ஸோ நீங்க GST போர்ட்டல் ஷிஃப்ட் ஆறப்போ இல்ல வேற சாஃப்ட்வேர்லயும் ஷிஃப்ட் ஆறப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். நீங்க சைன் இன் பண்ணிட்டு உங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் பல்க்ல. அண்ட் தேர் இஸ் நோ ஸ்பெஷல் ட்ரைனிங் ரிக்வயர்ட். நீங்களே எல்லாம் இட்ஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. அண்ட் நான் சொன்ன மாதிரி 2 monthsலயே உங்களால ஃபுல் இயர் ஓட GSTR 2A டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கனியப்பன் சார், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து GSTR 2A பர்ச்சேஸ் ரீகன்சிலியேஷன். ஸோ இது கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர். ஏன்னா நீங்க வந்து உங்க பர்ச்சேஸ் டீடைல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்க 10-15 செகண்ட்லயே உங்களுக்கு வந்து ஒரு 2A பர்ச்சேஸ் ரீகன்சிலியேஷன் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இது ஈஸியா நீங்க வந்து ரீகன்சிலியேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளே பார்த்தோம் எத்தனை டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு.
அண்ட் நிறைய புதுசா நோட்டிபிகேஷன் ஏதோ ஒன்று போட்டுட்டே இருக்காங்க. அண்ட் டெய்லி ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவோம் இதுலயே ஜிஎஸ்டி ஆப்டோ டாக்ஸ்லயே. ஸோ நீங்க வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். சார் மீனாட்சி சுந்தரம் சார் ஏதாவது நீங்க ஆட் பண்ணுவா சார்? சொல்லலாம் மேடம், ஒரு 5 minutes மட்டும் சொல்லலாம். ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து QRMP ஸ்கீம். QRMP ஸ்கீம் நீங்க வந்து ஆப்டோ டாக்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் 3-4 நாள்ல இட் வில் பி அவைலபிள். நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுல வந்து இங்க எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸுமே இருக்கு. நீங்க வந்து அக்ரிகேட் டர்ன்ஓவர் யூ கேன் ஃபெட்ச் இட் ஆட்டோமேட்டிக்லி. போர்ட்டல்ல இருக்கிறத நீங்க வந்து ஆப்டோ டாக்ஸ்ல ஒரே கிளிக்ல ஃபெட்ச் பண்ணிக்கலாம் உங்களோட அக்ரிகேட் டர்ன்ஓவர் எவ்வளவு அப்படின்னு. ஸோ நீங்க அண்ட் ஆப்ட்-இன் ஆர் ஆப்ட்-அவுட் ஃபெசிலிட்டி. ஸோ ஆப்டோ டாக்ஸ்ல நீங்க வந்து QRMP ஆப்ட்-இனும் பண்ணிக்கலாம், ஆப்ட்-அவுட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் IFF நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். PMT6 டெபாசிட் இருக்கு. அண்ட் GSTR 1 and 3B குவார்டர்லி ஃபைலிங் இருக்கு. QRMP ஸ்கீம்ல எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் 2-3 daysல இட் வில் பி ஆன் ஆப்டோ டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா கேஷ் அண்ட் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் ஒரே கிளிக்ல உங்களால பாத்திர முடியும். ஸோ திடீர்னு ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு 3B வந்து ஃபைல் பண்ணி கொடுங்க, நான் எவ்வளவு கேஷ் பே பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான், அதானே ஜென்ரலி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம என்ன பார்ப்போம், ஃபர்ஸ்ட் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி முடிச்சுட்டு கிரெடிட் லெட்ஜர்ல கேஷ் லெட்ஜர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்போம்ல. ஸோ அது லெட்ஜர் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே கிளிக் போறோம். நீங்க போர்ட்டல்ல அவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஒரே கிளிக்ல உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட். ஐ திங்க் மீனாட்சி சுந்தரம் சார் நீங்க என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி ஜெனரலா வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆப்டோ டாக்ஸ் சைட்லயே வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்குது, டவுன்லோட் எக்ஸல் ஃபார் பல்க் கிளைண்ட்ஸ். இந்த ஷீட்டு தான் இப்போ இங்க ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து உங்க கிளைண்ட் நேம், இமெயில் ஐடி, ஜிஎஸ்டிஎன், என்ன ஊர் பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப், காம்போசிஷன், ஜிஎஸ்டி போர்ட்டல் யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி ஒரு 10 டீட்டெயிலுக்குள்ள கேட்குது. இதெல்லாம் எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ஒரே ஷீட்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஆட் பல்க் கிளைண்ட்ஸ்னு கொடுத்து செலக்ட் கொடுத்து அந்த சீட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எல்லா கிளைண்ட்டோட டேட்டாவும் வந்து உள்ள வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஏதாவது கிளைண்ட்டு எந்த கிளைண்ட்டுக்கு மாற்றணும்னா அந்த சேஞ்ச் கிளைண்ட்னு கொடுத்தீங்கன்னா அவங்க பேரை வந்து இப்போ இந்த இடத்துல அடிச்சிங்கன்னு வச்சுங்க, அந்த கிளைண்ட்டோட நேம் சேவ் ஆகிடும். நம்ம போர்ட்டலில் போய் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இல்லாமல் இது வந்து ஈஸியாக வந்து அந்த பேருக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எகேன் நான் மறுபடியும் சேஞ்ச் கிளைண்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன், இப்போ அந்த மாதிரி வந்துடுது. இப்போ இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வகையான ரிப்போர்ட்ஸ், கிட்டத்தட்ட 9 வகையான ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா GSTR 1 and 3B இதில் வந்து நம்ம ஐடி நம்ம டேலிக்கும் GSTR 1 3Bக்கும் கம்பேர் பண்ண மாதிரி இருந்து இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம வேற எக்ஸல் மாதிரி வச்சிருந்தோம்னு சொன்னால் அதை காப்பி பேஸ்ட் கூட இதில் அலோவ் பண்ணோம். நம்ம ரெகுலராக வந்து போர்ட்டலில் வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணாது.
ஒரு 50-60 செகண்ட்ஸ் உள்ள வந்து நம்மளால வந்து அதை எடுத்துட முடியும். Raju sir, fees for OptoTax. Sir, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லா டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ. ஸோ நீங்க அங்க உங்க சாட்லயே அந்த லிங்க் கூட வந்திருக்கும், உங்க ஸ்கிரீன்ல கூட வந்திருக்கும். அந்த லிங்க்ல நீங்க போயிட்டு சைன் அப் பண்ணிக்கிட்டா போதும். இதுல வந்து இந்த மாதிரி குவார்டர் வைஸும் நம்மளால வியூ பண்ணிக்க முடியும், ஆனுவலாவும் வியூ பண்ணிக்க முடியும். இந்த டர்ன் ஓவர் வந்து நம்ம லெஜருக்கு டேலிக்கும் ஜிஎஸ்டிஆர் 3 மேல இருக்கிறது ஜிஎஸ்டிஆர் 3Bயோட டர்ன் ஓவர், கீழே இருக்கிறது டர்ன் ஓவர். டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி காட்டும், நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மேடம் சொன்ன மாதிரி அந்த கிரெடிட் லெஜர், இந்த ஐடிசி லெஜர், அது வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அப் டு பிப்ரவரி வரைக்கும் உடனே வந்துடும். அப்புறம் மார்ச்சுக்கானது நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் கொடுத்து அதில் செக் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா 180 days, அதாவது 6 monthsக்கு மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். மீதி இருக்கிறது வந்து அடுத்து இப்படி 4-5 முறை போகணும், அது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி ஒன் ஃபைல் பண்ணுறதுக்கானது வந்து 14 ஸ்டெப் வைக்க வேண்டியிருக்கு. நம்ம இப்போ இதில் ஒன் ஃபைல் பண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் அந்த கன்சர்னுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டின்னு போகிறேன், இந்த ஒன் இருக்குது. இப்போ நம்ம இது ஃபைல் பண்ண மாதம் செலக்ட் பண்ணிட்டு, உதாரணத்துக்கு நான் ஃபைல் பண்ணாத பார்ட்டி எடுத்து காட்டுறேன், அது ஈஸியாக இருக்கும். சேஞ்ச் கிளைண்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே ஜிஎஸ்டின்னு கொடுக்குறேன், இங்கே ஒன் வந்துருச்சு, மாதம் வந்துருச்சு. இந்த இடத்துல எக்ஸல் நான் வச்சிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இம்போர்ட் எக்ஸல்னு கொடுத்து அந்த ஃபைல் இருக்கிற இடத்த இங்கே ஷோ பண்ணோம்னா இம்போர்ட் கொடுத்தோம்னா அடுத்த செகண்ட் உள்ளே வந்துடும். அதுக்கு அடுத்தது சேவ் ஜிஎஸ்டின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் டு சப்மிட் கொடுத்தோம்னா 1.5 minutesலேருந்து 2.5 minutesக்குள்ள, மேக்ஸிமம் 3 minutesக்குள்ள எவ்வளோ பெரிய அக்கௌண்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரிட்டர்னாக இருந்தாலும் நம்மளால உள்ள ஃபைல் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து ஒரு தடவை போட வேண்டியிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஈஸியாக நம்மளால பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆஃபீஸில் மேடம் சொன்னது அதுதான். இப்போ இதில் வந்துட்டு இப்போ எங்கள் ஆஃபீஸில் எல்லா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண வேண்டிய கடைசி நேரத்தில் எதெல்லாம் விட்டு போயிருக்குது அல்லது எதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு செக் பண்ண மாதிரி இருந்ததுன்னா ஒரே இதில் பாத்திர முடியும். இந்த பார்ட்டிக்கு உதாரணத்துக்கு 3B வந்து நான் எந்த பீரியட் வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஸ்க்ரீனில் என்னால் பார்த்துட முடியும். இது அதே மாதிரி பிரிண்ட் அவுட் வேணாலும் நான் என்னால் ஒரே ஸ்க்ரீனில் எடுத்துட முடியும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணி 1 year ஆச்சு. பட் இந்த லாஸ்ட் 5th அன்னைக்கு டேலி சேகர் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னையிலிருந்து இப்போ இந்த மாதத்துடைய என்டையர் ஜிஎஸ்டி ஒன்னே நான் இதில் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வரைக்கும் எனக்கு இதில் சேவ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணலாம். இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த சப்போர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து யூடியூப் வீடியோஸ்குள்ளே வந்தோம்னா இவங்களோட ஃப்ரீ வீடியோஸ் நிறைய இருக்கு, சிலதெல்லாம் பெய்ட் வீடியோஸும் வச்சிருக்காங்க. இப்போ நான் அட்டன் பண்ணேன்னு சொன்ன கிளாஸ் வந்து இதுதான். இந்த இவங்க ஆப்டோடாக்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வகுப்பாக மட்டும் இல்லாமல் டேலி சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு ப்ரொஃபஷனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து கம்பைண்டாக பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் இப்போ இந்த வீடியோ 1.5 மணி நேரம் நடந்திருக்குது. இதை நம்ம இது பண்ணோம்னாலே டேலி ப்ரைம்ல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் சார் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய இதில் இது இருக்கு. அதனால இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தமிழ்ல இருக்கிறதும் இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி டேலி சேகர் சாரும் ஒரு ஆப்டோடாக்ஸ் சாரும் பேசின வீடியோஸ் இருக்கு. இந்த மாதிரி தமிழ்ல இருக்க வீடியோஸ் பார்த்தா கூட நம்மளால முழுமையா ஆப்டோடாக்ஸை பயன்படுத்த முடியும். நான் யூஸ் பண்ண வகையில ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ சார் சொன்ன மாதிரி இது டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே பண்ணது. ஆக்சுவலி நீங்க இந்த சாஃப்ட்வேர் பண்றதுக்கு முன்னாடியே உங்க எல்லா டாக்ஸ் ப்ரொஃபஷனல் இருந்து எடுத்த ஃபீட்பேக் வச்சுதான் நாங்க சாஃப்ட்வேரே பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஜஸ்ட்
1 second. So sir சொன்ன மாதிரி full year acknowledgement உங்களால ஒரே ஸ்கிரீனை டவுன்லோட் பண்ண முடியும். And 2B கேட்டிருந்தீங்க. So 2B is also available. Invoice wise கூட உங்களால வியூ பண்ண முடியும், டவுன்லோடும் பண்ண முடியும். So டோட்டலா கூட உங்களால வியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சலான் கிரியேஷன் அண்ட் டவுன்லோட். ஸோ நீங்க ஜிஎஸ்டி சலான் கிரியேட்டும் பண்ணிக்கலாம். உங்களோட ஜிஎஸ்டி சலான் ஏதாவது பெய்ட் சலானா இருக்கட்டும், அன்பெய்ட் சலானா இருக்கட்டும், நீங்க வியூ பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது கூட யாரோ கேட்டிருந்தீங்க, இபிசி அவைலபிள் ஆன். எஸ், இட் இஸ் அவைலபிள். ஸோ இட் இஸ் சீம்லெஸ்லி இன்டெகிரேட்டட் வித் ஜிஎஸ்டி நெட்வொர்க். ஸோ நீங்க வந்து மொத்தம் ஃபைலிங், அப்லோட்ல இருந்து ஃபைலிங் வரைக்கும் மொத்தமா நீங்க ஆப்டடாக்ஸ்ல பண்ணிக்கலாம். டிஎஸ்சி ஆப்ஷனும் இருக்கு, இபிசி ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, ஸோ சார் சொன்ன மாதிரி எக்ஸல் ரிப்போர்ட்ஸ் உங்களால 9 ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ ரீகன்சிலேஷன் ரிப்போர்ட்ஸ் 1 vs 3B, 2A vs 3B, 1 vs 3B. சம்மரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டிஆர் 3B சம்மரி ரிப்போர்ட், ஜிஎஸ்டிஆர் 1 டீடைல் ரிப்போர்ட். ஸோ மொத்த வருஷத்துக்கான ஃபுல் இயர்க்கான ரிப்போர்ட் இன்வாய்ஸ் வைஸ் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும் ஒரே எக்ஸல் ஷீட்ல. அண்ட் பார்ட்டி அண்ட் ரேட் வைஸ் ரிப்போர்ட், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கிளைண்ட்டுக்கு யாராவது சப்ளையர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல அவங்க அப்லோட் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, எந்த பார்ட்டி அப்லோட் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியறது, நீங்க வந்து பார்ட்டி வைஸ் 2A ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பார்ட்டி வைஸ் 2A ரிப்போர்ட்ல வந்து எந்த சப்ளையர் வந்து எவ்வளோ இன்வாய்சஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க, என்ன வேல்யூக்கு, மொத்த வருஷத்துக்கு ஒரே ஷீட்ல வந்துடும். ஸோ இது பார்ட்டி வைஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரீகன்சிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது ஆப்டடாக்ஸ்ல நீங்க வந்து டேட்டா இம்போர்ட் பண்ண 3 வகையா இம்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸல் ஃபார்மேட்ல இம்போர்ட் பண்ணலாம், ஜேசன் ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம், அண்ட் டேலி பிசி மார்க்ல இருந்து நீங்க ஜேசன் ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஆப்டடாக்ஸ் செட்டப் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூகுள் குரோம் இருந்தா போறோம், gst.optotax.com போய் நீங்க வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப் பண்ணிட்டு உங்க கிளைண்ட்ஸ் பல்க்ல ஆட் பண்ணலாம். 300 கிளைண்ட்ஸ் இருந்தாலும் 400 கிளைண்ட்ஸ் இருந்தாலும் அட் அ டைம் ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அது போக டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கூட கிரியேட் பண்ணலாம். நீங்க இதை கிரியேட் பண்ணிட்டு ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட் பாத்தீங்கன்னா, இங்க நான் சொன்ன மாதிரி டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இது. ஸோ உங்க ஃபீட்பேக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ லைவ் சாட் இருக்கு, இமெயில் இருக்கு, நீங்க எங்களை கால் பண்ணல எப்ப வேணாலும். ஸோ சப்போர்ட்டுக்கு வில் ஆல்வேஸ் பி தேர். இதுதான் சாஃப்ட்வேர் லிங்க். நான் சொன்ன மாதிரி gst.optotax.com, சிம்பிள் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து எங்களுக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கான்டாக்ட் டீடைல்ஸ். நீங்க கால் பண்ணலாம், மெயில் பண்ணலாம். ஸோ இப்போ ஸோ நீங்க வந்து இந்த ஸ்லைட் நான் ஒரு 2 minutes வெயிட் பண்றேன். நீங்க வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை. ஸோ நீங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மேம், நீங்க கிளைண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம் மேம். deleting it is coming up ma'am. Okay, so coming back to the topic, next where the optotax pay doubts in the please chat la. So next going to the GST amendments in budget 2021 la. So first வந்து ஒரு क्वेश्चनாவே பண்ணிரலாம். ஏனா நிறைய பேசியாச்சு, இப்போ வந்து ஒரு क्वेश्चनா பண்ணிரலாம். So ஒரு லேக் வியூ ஹவுசிங் சொசைட்டின்னு ஒரு ஹவுசிங் சொசைட்டி இருக்கு. அவங்க வந்து மெம்பர்ஸ்ல இருந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. எதுக்குன்னா காமன் ஏரியா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு இந்த அபார்ட்மெண்டோட காமன் ஏரியாவுக்கு. ஸோ இதுல வந்து ஜிஎஸ்டி வருமா வராதா? அந்த ஹவுசிங் சொசைட்டி வந்து மெம்பர்ஸ்ட பர் மந்த் 8,000 ரூபாய் வச்சுக்கோங்க, பர் மந்த் 8,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதுல ஜிஎஸ்டி வருமா வராதா? சுப்பிரமணி சார், நாங்க உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்றோம் சார். அங்க ஒரு சார் ஐஎஃப்எஃப் QRMP ஸ்கீம் நான் சொன்ன மாதிரி 2-3 daysல இட் வில் பி அவைலபிள். எஸ் சார், 2B உங்களால டவுன்லோட் பண்ண முடியும் ஆப்டர் டாக்ஸ்ல.
Okay, yes, GST applicable. Yes, applicable. Okay. Okay. So per month 8,000 it is applicable. So per month 6,000 is it applicable? Nagarajan sir, no GST. So per month 8,000 வந்து applicable. Per month 6,000 is it applicable இதே கேஸ்ல? Uttamraj sir, no. Sundar sir, no. Arvindan sir, no. Okay. Okay. So இப்போ அந்த 7,500க்காக per month 7,500க்காக ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அதை பத்தி அதை ஒரு சைட்ல எடுத்துச்சு, அதை பத்தி மறந்துட்டோம் அப்படின்னா, as a concept whether GST is applicable on housing society charges or not அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஷெட்யூல் 2ல அவங்க ஒரு கிளாஸ் கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி கேசஸ்ல ஹவுசிங் சொசைட்டி கேசஸ்ல இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு. ஆனா இப்போ ஷெட்யூல் 2 செக்ஷன் 7லயே மாத்திட்டாங்க, செக்ஷன் 7 மாத்திட்டாங்க. GST அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஷெட்யூல் 2 இஸ் ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ், ஆக்சுவல் சப்ளையா இல்லையான்னு பாக்கணும்னா செக்ஷன் 7(1) தான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதனால ரொம்ப பிரச்சனையாயிருச்சு, ரொம்ப லிட்டிகேஷனாவே இருந்து. இது சர்வீஸ் டாக்ஸ் இருக்கும் போது கூட ரொம்ப லிட்டிகேஷனா இருந்தது, ஏன்னா மியூச்சுவாலிட்டி கான்செப்ட்னு இருந்தது. சோ ஹவுசிங் சொசைட்டி மெம்பர்ஸ் ஒண்ணுதானே சார், எதுக்கு ரெண்டா பிரிக்கிறீங்க, எதுக்கு சார்ஜ் பண்ணணும், எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஜிஎஸ்டி இந்த பட்ஜெட்ல செக்ஷன் 7 மாத்திட்டாங்க. சோ சப்ளை செக்ஷன்லயே என்ன மாத்திட்டாங்க, என்ன மாதிரி மாத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு செப்பரேட்டா ஒரு கிளாஸ் கொடுத்திருக்காங்க 7(1)ல. சோ 7(1) தான் மெயின் சப்ளை ஸ்கோப் ஆஃப் சப்ளை. சோ அதுல 7(1)AA அப்படின்னு ஒரு கிளாஸ் இன்சர்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரம் வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஃப்ரம் 1st July 2017. ஓகே, சோ இது ரொம்ப முக்கியம். 1st July 2017ல இருந்து இது எஃபெக்டிவா இருக்கும். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் பை அ பர்சன் டு இட்ஸ் மெம்பர்ஸ் is a supply, comes under scope of supply. அது போக அவங்க எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, further clarification is provided through explanation that notwithstanding anything contained in any other law or any other judgment, the person and the member shall be deemed to be two separate persons. So இங்கே அங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அது மியூச்சுவாலிட்டி கான்செப்ட் இங்க நமக்கு வராது. சோ ஒரு சொசைட்டியும் மெம்பர்ஸும் செப்பரேட் பீப்புள், ஸோ வெவ்வேறு அவங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்தது அப்படின்னா அது சப்ளையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா லிட்டிகேஷனுக்கும் அவங்க இங்க ஒரு தேவ் கிவன் அ கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், இது பத்தி நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி ஆடிட் ஸ்கிராப் பண்ணிருக்காங்க. GST audit by a chart accountant or cost account scrap பண்ணிருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் நம்ம GSTR 9C ஃபைல் பண்ணிட்டு இருந்தோம்ல, reconciliation statement with certification by the chart accountant. சோ அது செக்ஷன் 35(5)ல இருந்தது. அந்த என்டையர் சப்செக்ஷன் 35(5) மொத்தமா எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, செக்ஷன் 44 சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, they have mentioned that every registered person shall furnish an annual return with which may include a self-certified reconciliation statement. So இப்போ வரைக்கும் it was a reconciliation statement certified by a chart accountant or cost accountant. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அது self-certified reconciliation statement. Okay, so இந்த reconciliation statement என்ன statementனா, should reconcile the values shown in returns versus values in audited accounting audited annual financial statement. So இந்த 9C மாதிரியே தான், ஆனா CA சர்டிபிகேஷன் இருக்காது, செல்ஃப் சர்டிபிகேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இது எல்லா பட்ஜெட் சேஞ்சஸுமே இதெல்லாம் வெறும் ப்ரொபோசல்ஸ் தான். இன்னும் அது ஃபினான்ஸ் பில்லா தான் இருக்கு, இன்னும் அது பிரசிடென்ட் அசென்ட் இன்னும் வாங்கல. சோ அது இன்னும் ஃபினான்ஸ் ஆக்டா மாறல. ஃபினான்ஸ் ஆக்டா மாறினாலும் ஜிஎஸ்டி சேஞ்சஸ் எல்லாம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க.
அதாவது இந்த செக்ஷன் இன்னைக்கு அப்ளை ஆகும் அப்படி நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அது கொடுத்தாதான் இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸும் அப்ளை ஆகும். இது மட்டும் இல்ல, எல்லா பட்ஜெட்ல வந்து எல்லாமே. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடிசி ரிலேட்டட் ஒரு சேஞ்ச் இருந்தது. இப்போ செக்ஷன் 62 சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ செக்ஷன் 16(2) என்ன, செக்ஷன் 62ல என்ன இருக்குன்னா, the conditions for availing credit. செக்ஷன் 16(2ல அந்த லிஸ்ட் இருக்குல்ல, that I should have received the goods or service and the supplier should have paid the tax அப்படின்னு ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, the details of invoice should have been furnished by the supplier in the statement of outward supplies and that such details have been communicated to the recipient. So அந்த சப்ளையர் வந்து GSTR 1ல அவங்க அந்த அவுட்வர்ட்ஸ் அந்த இன்வாய்ஸை ஃபைல் பண்ணிருக்கணும். பிளஸ் இட் ஷுட் ஹேவ் பின் கம்யூனிகேட்டட் டு ரெசிபியன்ட். கம்யூனிகேட்டட்னா பேசிக்லி 2A or 2B தான் வந்து செகண்ட் பார்ட். ஸோ அது 1ல இருந்து 2Aல இருந்தா மட்டும்தான் என்னால ஐடிசி எடுத்துக்க முடியும் அப்படின்னு செக்ஷனையே மாத்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ரூல் 36(4) வந்து நிறைய பேர் வேலிடிட்டி கொஸ்டின் பண்ணி, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி கொஸ்டின் பண்ணி அவங்க ஹைகோர்ட்ல எல்லாம் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி அவங்க செக்ஷனே மாத்த பாக்குறாங்க. ஸோ டு டெல் தட் 2Aல இருக்கிறது இல்ல 2Bல இருக்கிறது தான் நீங்க வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பேசிக்ஸ் இதோட. ஸோ ரூல் 36(4)க்கு ஒரு வேலிடிட்டி கொடுக்குற மாதிரி இது. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வில் பி ஆன் கேஷ் ஒன்லி அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல வந்து மொத்தமா மாத்தி அவங்க வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st July 2017 ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன ப்ராவிசோவே மாத்திருக்காங்க. ஸோ ப்ராவிசோல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து டாக்ஸ் லேட்டா ஃபைல் பண்ணிருக்கீங்க, GSTR 3B லேட் டியூ டேட்க்கு அப்புறம் ஃபைல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ஷெல் பி ஆன் த போர்ஷன் ஆஃப் டாக்ஸ் விச் இஸ் பெய்ட் பை டெபிட்டிங் த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். ஸோ நீங்க கேஷ்ல எவ்வளவு பே பண்றீங்களோ அதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஃப்ரம் 1st July 2017. ஓகே, இது இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இது 120 செக்ஷன் 129 பத்தி நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட சம்மரிலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பெரிய சேஞ்ச் இதுல அப்படின்னா, ஏதாவது குட்ஸ் டீடைன் பண்ணி ரிலீஸ் பண்றாங்கன்னா, முன்னாடி டாக்ஸும் பே பண்ணிட்டு இருந்தோம், பெனால்ட்டியும் பே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வெறும் பெனால்ட்டி தான், டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. பட் பெனால்ட்டி வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 100% இருந்து இப்போ 200%. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த டிடென்ஷனுக்கு அத்தாரிட்டி வந்து 7 டேஸ்க்குள்ள 7 நாளுக்குள்ள நோட்டீஸ் கொடுத்துரும். முன்னாடி எந்த டைம் லிமிட்டும் கொடுக்கல, இப்போ 7 நாளுக்குள்ள நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஆர்டர் கூட அவங்க எந்த டியூ டேட்டும் இல்ல முன்னாடி, ஆனா இப்போ வந்து டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க 7 நாள். நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 129 and 130 டீலிங்க். ஸோ 130 வந்து ஃபார் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ என்ன பண்ணிருந்தாங்கன்னா, 129ல என்னெல்லாம் குட்ஸ் சீஸ் ஆயிருக்கோ அது பெனால்ட்டி 129லயும் போட்டு 130லயும் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை டீலிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ 130 வந்து 129ல நீங்க என்னெல்லாம் குட்ஸ் சீஸ் ஆயிருக்கோ அது வந்து 130ல பெனால்ட்டி போட முடியாது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சீசர் அண்ட் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் குட்ஸ் ஷல் பி செப்பரேட் ப்ரொசீடிங். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து 129 குட் சீஸ் பண்ணதுல வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ரூல் செக்ஷன் 73 and 74ல கூட ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த ப்ரொசீடிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, 73, 74 வந்து ஏதாவது நார்மல் டிமாண்ட். ஸோ 73 வந்து நான் ஃப்ராட் கேசஸ் அண்ட் 74 வந்து ஃப்ராட் கேசஸ். ஸோ அதுலயும் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு 73 and 74ல அந்த ப்ரொசீடிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, செக்ஷன் 129, 130லயும் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் இருந்தது முன்னாடி. ஸோ ஆனா இப்போ வந்து இந்த 129 and 130 இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த செக்ஷன்ல. ஸோ அதனாலதான் இப்போ 73ல 74ல அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சிருச்சுனாலும் 129, 130ல அந்த ப்ரொசீடிங்ஸ் இன்னுமே தொடர்ந்துட்டே இருக்கும்.
Okay. So proceedings under 129 and 130 related to seizure and confiscation of goods and conveyance shall continue even if proceedings against main person is concluded. Okay, this is the important point. So next, கேள்வி. ஸோ நிறைய பேசிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கணேஷ் என்டர்பிரைசஸ் வந்து GSTR 1ல 10,000 ரூபாய் டிஸ்க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா GSTR 3Bல தெரிஞ்சோ தெரியாமலோ 8,000 தான் பே பண்ணிருக்காங்க GSTR 3Bல. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து அந்த 2,000 ரிகவர் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா செக்ஷன் 75(12) என்ன சொல்லியிருந்தாங்கன்னா recovery of tax, இது வந்து for recovery of tax, 2,000 extra recovery க்கு any amount provides for recovery of any amount of self-assessed tax in accordance with returns furnished under section 39. so section 39ல இருக்கிறது GSTR 3B மட்டும் தான். ஓகே, சோ இங்க வந்து GSTR 3B மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணிருந்தாங்க. சோ இப்போ நான் 8,000 தான் பே பண்ணிருக்கேன். ஆனா 10,000 GSTR 1ல காட்டியிருக்கேன். 2,000 அவங்களால ரிகவர் பண்ண முடியுமா? எந்த பதிலுமே வரல. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? ஏன்னா இந்த செக்ஷன் 75 பாத்தீங்க, 75(12) பாத்தீங்கன்னா செக்ஷன் 39 மட்டும்தான், செக்ஷன் 39 மட்டும்தான் கொடுத்திருக்காங்கல்ல. சோ GSTR 3B மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நான் GSTR 1ல தானே காட்டினேன். சுப்ரமணியம் சார் நோ, அட்வொகேட் கோவிந்தராஜு சார் எஸ். ஓகே, சோ ஆன்சர் வந்து எஸ் அது, பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொபோஸ்ட் பட்ஜெட், இது ப்ரொபோஸ்ட் சேஞ்சஸ். they can recover with proper notice. ஓகே. சோ இப்போ வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி they can recover, பட் இப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு லீகல் பேக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இப்போ என்ன பட்ஜெட்ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, இந்த செல்ஃப் அசஸ் டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வந்து ஸ்கோப் அதிகப்படுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செல்ஃப் அசஸ் டாக்ஸ் வந்து செக்ஷன் 39 மட்டும் இல்ல, செக்ஷன் 37 இன்க்ளூடட் அப்படின்னு. ஸோ செக்ஷன் 37 வந்து GSTR 1 டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ், அண்ட் செக்ஷன் 39 வந்து GSTR 3B. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, செல்ஃப் அசட் டாக்ஸ் ஷல் இன்க்ளூட் tax in respect of details of outward supplies furnished under section 37, but not included in returns furnished in 39. so clear சொல்லிட்டாங்க. GSTR 1ல ஜாஸ்தி காட்டிட்டு 3Bல குறைவு காட்டினாலும் அது வந்து செக்ஷன் 75(12) வரும். சோ நாங்க வந்து கரெக்டா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நாங்க வந்து ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் லீகல் பேக்கிங். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கடைசி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இந்த ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் ஓட நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஜிஎஸ்டி இதோட பட்ஜெட்ல. ரொம்ப இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ், எஸ்பெஷலி SEZ சப்ளைஸ் பண்றவங்களுக்கு. ஸோ பேசிக்லி இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜீரோ ரேட்டட் சப்ளைல முன்னாடி என்ன டெஃபினிஷன் இருந்தது, எக்ஸ்போர்ட் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இல்லைன்னா கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து நீங்க SEZ யூனிட்கோ டெவலப்பருக்கோ கொடுத்தாலும் அது வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் அப்படின்னு. பட் இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபார் ஆத்தரைஸ்ட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து SEZ யூனிட்கோ டெவலப்பருக்கோ ஆத்தரைஸ்ட் ஆபரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறீங்கன்னா அப்போதான் அது வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளையா நீங்க வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ SEZல வந்து கமிஷனர் அவங்க வந்து அங்க DGFT வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 60-65 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்வீசஸ் லிஸ்ட். அதெல்லாம் தான் ஆத்தரைஸ்ட் ஆபரேஷன்ஸ். இந்த மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், சார்ட் அக்கௌண்டன்ட் சர்வீசஸ், அதாவது நிறைய லிஸ்ட் இருக்கு, 65 சர்வீசஸ்ல. ஸோ அந்த சர்வீஸ் வந்தாதான் அது வந்து ஆத்தரைஸ்ட் ஆபரேஷன்ஸ், அப்போதான் அது வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை, இல்லைன்னா அது ஜீரோ ரேட்டட் சப்ளை இல்ல. I have paid excess in form 3B compared to GSTR 1. Refundable. Sir, இல்ல சார், ஆக்சுவலி ரீஃபண்ட் ஒரு 3-4 கேட்டகரிஸ் தான் இருக்கு. இது ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலி. சார் மேபி நீங்க அமெண்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம்.
பட் ரீஃபண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் சார். ஓகே, ஸோ இதுதான் வந்து SEZ சப்ளைஸோட. மேம் கேன் யூ சென்ட் தட் லிஸ்ட்? ஃபெலிக்ஸ் சார், ஷோர் சார், அனுப்புறேன் சார். ஸோ இதெல்லாம் ஆத்தரைஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்களோ அது மட்டும் தான் 0 ரேட்டட் சப்ளைஸ். அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பெரிய சேஞ்ச். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a registered person making 0 rated supplies shall be eligible to claim refund of unutilized ITC without when supplied without payment of IGST under bond or LUT. So நீங்க வந்து 0 rated supply பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து LUT ல தான் பண்ணியானும் without payment of IGST. ஓகே, சோ அதனாலதான் உங்களால என்ன மாதிரி ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும்? ரீஃபண்ட் ஆஃப் அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி மட்டும் தான். ஓகே, சோ இப்போ நம்மள்ட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி அண்ட் வித் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்ல, இப்போ வந்து இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஷல் பி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா. சோ தேல் பி எலிஜிபிள் ஒன்லி ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது யாரெல்லாம் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு எஸ்இசெட்க்கு சப்ளை பண்றாங்களோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், such person shall be liable to deposit the refund along with interest in case of non-realization of proceeds within 30 days after expiry of time limit mentioned in FEMA. ஸோ ஃபெமால வந்து டைம் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு தடவையும் மாறும். ஸோ 90 days 120 days மாறும். ஸோ அந்த டைம் லிமிட்குள்ள நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு நீங்க பணம் இன்னும் வாங்கல அப்படின்னா நீங்க என்னெல்லாம் அந்த பீரியடுக்கு நீங்க என்ன ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்களோ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இருந்து அது வந்து நீங்க திரும்பி கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ என்னைக்குள்ள டெபாசிட் பண்ணணும்? வித்தின் 30 days ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் டைம் லிமிட். இப்போ ஃபெமால 90 days இருக்கு அப்படின்னா நீங்க ஜான்வரியில எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்க ஜூன்ல கூட நீங்க வந்து அந்த எக்ஸ்போர்ட்க்கு இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னா நீங்க திரும்பி பே பண்ணியாகணும். 30 days ஃப்ரம் எக்ஸ்பைரி ஆஃப் 90 days நீங்க பே பண்ணியாகணும் அந்த ரீஃபண்ட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான மாற்றங்கள் இது 0 ரேட்டட் சப்ளை சம்பந்தப்பட்டு. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, refund shall be allowed only on unutilized ITC. So அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொவிசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் டு நோட்டிஃபை கிளாஸஸ் ஆஃப் பர்சன்ஸ் who may make 0 rated supply on payment of IGST and claim refund of tax so paid. So இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் வந்து வித்தவுட் பேமெண்ட் தான் பண்ணணும், வித்தவுட் பேமெண்ட் வித் LUT தான் பண்ணணும். ஆனா சில கவர்மெண்ட் வந்து சில கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் சில பேரை வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஐஜிஎஸ்டி பே பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வித் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆப்ஷன் இருக்கு. மற்ற எல்லாருக்கும் வந்து இட் வில் பி அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி மட்டும் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ நோட்டிஃபை கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் நோட்டிஃபை பண்ணுவாங்க, கிளாஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கூட நோட்டிஃபை பண்ணுவாங்க, which are eligible to claim refund on payment of IGST. So இதுதான் basic. Exporting of goods or services with payment of IGST and availing refund will be restricted only to those class of persons notified. இப்போ மாதிரி என்னால எல்லாருக்கும் with payment of IGST பண்ணிட்டு refund எடுக்க முடியாது. ஓகே, இப்போ எல்லாருக்கும் வந்து it will be unutilized ITC only. refund will be unutilized ITC only. பட் சில பேருக்கு மட்டும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து ஐஜிஎஸ்டி பே பண்ணிட்டு கிளைம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். ஸோ இதுதான் பேசிக்லி எல்லாமே சேஞ்சஸ் இன் பட்ஜெட். ஸோ QRMP பார்த்தாச்சு, லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இது ரிலேட்டட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஆல்ரெடி 5:35 ஆயிடுச்சு. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது ரிலேட்டட் கேளுங்க. வேற क्वेश्चंस இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எங்களை மெயில் கூட பண்ணலாம் info@optotax.com-ல. Please clarify whether exporter can pay tax with IGST. சார் இப்போதைக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சோ நான் இப்போ சொன்னது வந்து ஃபினான்ஸ் பில்ல இருக்கிறது. சோ அது எப்போ அவங்க நோட்டிஃபை பண்றாங்களோ அப்போல இருந்து
அந்த வித் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆப்ஷன் வந்து போயிடும். இம்போர்ட் ஐஜிஎஸ்டி கேன் அப்ளை ரீஃபண்ட் இல்ல சார், முடியாது சார். இம்போர்ட் ஐஜிஎஸ்டி அது நீங்க கூட்ஸ் இம்போர்ட்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி, ஸோ அதுக்கு ரீஃபண்ட் வராது சார். One of my customers is applying to SEZ unit. He's having unutilized ITC. He's eligible to claim. Yes, sir. He's eligible to claim, sir. Yeah. Ana the authorized operations are irunda. It is much better, sir. ஏன்னா இப்போ சேஞ்சஸ் கூட ஆறுது அண்ட் டிபார்ட்மெண்ட்ல கூட அவங்க வந்து authorized operations ஆ இல்லையான்னு செக் பண்றாங்க. IGC refund may be critical in future. புரியல கோவிந்தராஜு சார். Ramesh sir, thank you sir. Thank you so much. So வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லனா we can நம்ம முடிச்சுக்கலாம். மாரியப்பன் சார் ஏதாவது? மாரியப்பன் சார் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Madam, very good session, madam. Thank you sir. Thank you very much for our all Optotex team. Thank you. Today's session. What do you feel about our association, madam? Please. Sir, it's obvious. என்ன சொல்றது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் இருந்து இன்னொரு ப்ரொஃபஷனலுக்கு ஹெல்ப் பண்ணாதான் சார் நம்ம சொந்த ப்ரொஃபஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இட் குட் ஃபார் த நேஷன் ஆல்சோ ஆஸ் அ ஹோல். சோ நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய சேவை சார். சோ தேங்க் யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப தேங்க் யூ. எங்க மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து ஆப்டோடெக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Thank you sir. Thank you for your support. Every quarterly we will arrange same meeting and update our knowledge through Optotex. We want and request to you, please arrange in future. Okay, thank you madam. Thank you very much. Thank you all Optotex officials and supporters. Thank you very much from heart of heart and behalf of members Tirupur District Tax Collection Association. Thank you madam. Thank you madam. Thank you so much. Thank you.